இன்னைக்கு அழகு அழகு எபிசோட்ல சுரேஷ் எல்லாருக்கும் முன்னாடியும், நாங்க 2 பேரும் பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. நாங்க இன்னும் லைஃபயே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே மதி வந்து, "நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற விஷயத்த இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்டுடுறாங்க. இத கேட்டுட்டு சுரேஷ் ரொம்ப டென்ஷன் ஆயி மதிய அடிச்சிடுறாங்க. உடனே மதியும் சுரேஷ திருப்பி ஒரு அற அரைஞ்சிடுறாங்க. இத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சுரேஷோட அம்மா வந்துட்டு, "ஐயோ! என் கண்ணு முன்னாடியே என் பையன அடிக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சுரேஷ் வந்து ஏற்கனவே மாமா வீட்ல வந்து ந த பைப்ல இடிச்சுக்கிட்டேன்னு தானே சொன்னேன். இல்லம்மா இவ தான் அப்ப இவ கிட்ட போனோனே என்ன தள்ளி விட்டுட்டா, அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே சுரேஷோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி மதிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மலர் வந்துட்டு மதிய மட்டும் தப்பு சொல்லாதீங்க அத்த. சுரேஷ் தானே முதல்ல மதிய அடிச்சான். அதுக்கப்புறம் தானே மதி அடிச்சாங்க. அப்படின்ற மாரி மதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. உடனே மாமியார் வந்து அதுக்கும் டென்ஷன் ஆயிட்டு, "நீங்க என்ன மருமக 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? நீ என்ன அவ பக்கம் சாஞ்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் யார் பக்கமும் சாயல. நான் வந்து உண்மைய தானே சொல்றேன். நியாயத்த தானே சொல்றேன்." அப்படின்னு மலர் சொல்றாங்க. உடனே வந்து சுரேஷோட அம்மா வந்து, "இத சும்மாவே விடக்கூடாதுங்க. நீங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க அப்பா, அம்மா வர வைங்க." அப்படின்றாங்க. இப்ப நைட்ல யாரையும் வர வைக்க முடியாது. காலையில விடிஞ்சதும் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க சுரேஷோட அப்பா. உடனே சுரேஷோட அம்மா வந்து, "இன்னைக்கு இவங்க 2 பேரையும் நம்ம ஒண்ணா விட்டோம்னா, இவ என் பையன கொன்னே போட்டுருவா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு சுரேஷோட அப்பா வந்து, "பாக்யராஜும், சுரேஷும் ஒண்ணா தூங்கட்டும்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மலர் வந்து மதிய கூட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலைல விடிஞ்சதும் முதல் வேலையா அ சுரேஷோட அப்பா வந்துட்டு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. தங்கராஜ் கிளம்பி வராங்க. இங்க மதியோட அப்பா, அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவங்களும் உள்ள வராங்க. வந்ததும், "இவ்ளோ நாள் உங்க பொண்ணு எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கா. அதுக்கெல்லாம் நாங்க மன்னிச்சிருக்கோம். ஆனா, இப்ப வந்து மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா. சுரேஷ வந்து கை நீட்டி அடிச்சுட்டா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதியோட அப்பாவும், அம்மாவும் மதிக்கிட்ட, "என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாப்பிள்ளைய அடிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒண்ணும் சும்மாலாம் அடிக்கலப்பா. அவர் முதல்ல என்ன அடிச்சாரு. அதனால தான் நான் அவர திருப்பி அடிச்சேன்" அப்படின்றாங்க. உடனே ஷாக்கிங்கா மதியோட அப்பாவும், அம்மாவும் சுரேஷ பார்க்குறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.